Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important expected question for the mains 2026. That is, the regulation of online gaming is increasingly becoming child protection and public health concern rather than merely a technological issue. ஸோ கொஷின் ரொம்ப கிளியராக சொல்லுது. ஸோ ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிறது டெக்னாலஜிக்கல் இஷ்யூ அப்படின்ற மட்டும் பார்க்காம அது வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ பப்ளிக் ஹெல்த் கன்சர்னாகவும் நாம் வந்து பார்க்கணும். சி ரீசெண்டாகவே இந்த ஆன்லைன் கேமிங் மூலயமா நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆயிருக்கு. சி ஆன்லைன் ரம்மீஸ் மூலயமா வந்து நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, சூசைட்ஸ் நடந்திருக்கு. அப்போ அது பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து கொஷின் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன்ஸ் பத்தியும் நமக்கு வந்து கொஷின் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ the rapid expansion of online gaming has transformed it from recreational activity into a significant social justice and child protection concern. அதாவது இந்த இப்போ ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங், இப்போ ரேபிடா ஆன்லைன் கேமிங் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியா மட்டும் இல்லாம சிக்னிஃபிகண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் கன்சர்னாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ரிஸ்க் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் தி டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜிக்கல் இஷ்யூவா மட்டும் இல்லாம டு சைல்ட்ஸ் மென்டல் ஹெல்த், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் எஜுகேஷன், சோஷியல் டெவலப்மெண்ட், இந்த டொமைன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிறது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அப்போ ஆக்சுவலா இட்ஸ் லிட்ரலி rephrasing the question. The rapid expansion of online gaming has transformed it from the recreational activity into significant social justice and child protection concern. Its risk extends beyond the technology to children's mental health, financial security, education, and social development. Why it is a child protection and public health concern? ஏன் இதை வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் கன்சர்னா பார்க்கணும். சரி, இதுல இருந்து நம்ம கொஷின் இதை டாபிக் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட், சைல்டு மென்டல் ஹெல்த், சைல்ட்ஸ் வல்னரபிலிட்டி, ஃபினான்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், exposure to harmful content, addiction and behavior, social inequality. First, mental health. Excessive gaming can contribute to behavioral dependence and sleep disruption, anxiety, social isolation, and impaired academic performance. ஸோ எக்ஸசிவ் கேமிங் இது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எக்ஸசிவ் கேமிங் கேன் கான்ட்ரிபியூட் டு பிஹேவியரல் டிபெண்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், ஸ்லீப் டிஸ்ரப்ஷன், கண்டிப்பாக தூங்காம அவங்க கேம் மேலே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆன்சைட்டி, பயம் அதிகமாகும். சோஷியல் ஐசோலேஷன், கண்டிப்பாக ஒன்ஸ் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டா சோஷியலாக ஐசோலேட் ஆயிடுவாங்க, ஈவன் ஃபேமிலியிலே ஐசோலேட் ஆயிடுவாங்க. அண்ட் இம்பேக்ட் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்ல இதோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். சைல்ட்ஸ் வல்னரபிலிட்டி. Children often lack in cognitive maturity to assess addictive designs, targeting, advertising, and in-game monetization. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட காக்னிட்டிவ் மெச்சூரிட்டி வந்து இருக்காது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆட்டோக்காரரோட பசங்க வந்து ஆன்லைன் கேம் விளையாடி, மீன்ஸ் ஃபேமிலிஸ்ல சின்ன பசங்க ஆன்லைன் கேம்ஸ் விளையாடி ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆயிருக்கும், கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிருக்கும்ன்ற நியூஸஸ் எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ ஃபினான்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், லூட் பாக்ஸஸ், இன்-ஆப் பர்ச்சேசஸ் அண்ட் கேமிங் லிங்க் ஃபினான்ஸ் transaction can expose minor to manipulative commercial practices. See, more or less இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு கான்செப்ட் தான். லூட் பாக்ஸஸ், இன்-ஆப் பர்ச்சேசஸ். சரி, நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே நீங்க இது பே பண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பவர் கிடைக்கும். கேம் லிங்க்டு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ கேன் எக்ஸ்போஸ் மைனர்ஸ் டு மேனிப்புலேட்டிவ் கமர்ஷியல் ப்ராக்டிசஸ், எக்ஸ்போஸ் டு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட். ஆன்லைன் கேமிங் மே எக்ஸ்போஸ் சில்ட்ரன் டு சைபர் புல்லிங், inappropriate content, hate speeches, and predatory interactions. ஸோ அதர் தேன் கேமிங் வேற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங், இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட், ஹேட் ஸ்பீச்சஸ் வரையுமே இது வந்து பசங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸை வந்து டைவர்ட் பண்ணிவிடும். அடிக்ஷன் அண்ட் பிஹேவியரல் டிசைன், ரிவார்டு மெக்கானிசம். ஸோ ஒன்ஸ் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கேமோட மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் மெக்கானிசம். நோட்டிஃபிகேஷன் வந்தாவே டக்குன்னு ஓப்பன் பண்றது. வேரியபிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேன் என்கரேஜ் ப்ரொலாங்டு என்கேஜ்மெண்ட். So social inequality. Vulnerable families may face great difficulty in accessing counseling, digital literacy, and parental control mechanism. இதனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ப்ராப்பர் டிஜிட்டல் லிட்ரஸியோ கொடுக்கறதுக்கு வல்னரபிள் செக்ஷன்ஸ் வந்து அவங்களால முடியாது. ஸோ தே ஆர் இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங்ல இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து இருக்கு.
So mental health, child vulnerability, financial exposure, exposure to harmful content, addiction and behavioral design, social inequality. Regulatory challenges, difficulty in distinguished skill-based gaming, gaming from entertainment, and real money game. So difficulty distinguished in skill-based gaming, gaming for entertainment, and real money gaming. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பிரச்சனையே. ரெகுலேட் பண்ணலாம், ஓகேப்பா, இதெல்லாம் பிரச்சனை, நம்ம அதுக்கு ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கில் பேஸ்டு கேமிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ கேமிங் ஃபார் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அண்ட் ரியல் மணி கேம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்ஸ் போக்கர் விளையாடுறது நம்ம ஸ்கில் பேஸ்டு கேமிங்லையும் சேர்த்தலாம், கேமிங் ஃபார் என்டர்டைன்மெண்ட்லையும் சேர்த்தலாம், அதில் வந்து பெட்டிங் பண்ணி விளையாடுறத ரியல் மணி கேமிங்லையும் சேர்த்தலாம். இப்போ இதை வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. Jurisdiction overlap between union and states, cross-border platforms and rapid evolving technology, enforcement challenges involving age verification. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. ஸோ யூ கேன், யார் வேணாலையும் வெரிஃபைடு அப்படின்னா வெரிஃபைட், யூ கேன் கிளிக் த டாப் அண்ட் மூவ் ஆன். அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன், அல்காரிதமிக் டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே ரெகுலேட்டரி சேலஞ்சஸ். difficulty in skill based gaming and gaming for entertainment, ஸோ அண்ட் ரியல் மணி கேமிங், இது மட்டுமே தனியாகவே ஒரு கொஷினாக வரலாம். ஸோ இதை வச்சே நம்ம ஒரு கொஷினே ஃப்ரேம் பண்ணலாம். ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர்லாப் இருக்கு, கிராஸ் பார்டர் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஸோ ரேபிட் டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டு இருக்குது, ஏஜ் வெரிஃபிகேஷன், டேட்டா ப்ரொடக்ஷன், இது எல்லாமே சேலஞ்சிங்ல இருக்குது. வே ஃபார்வர்ட், இம்ப்ளிமெண்டிங் ரிஸ்க் பேஸ்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க். கண்டிப்பா ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிறது ரிஸ்க் பேஸ்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க் ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ணணும் with stronger safeguards for minors, effective age verification and parental control mechanism. ஸோ இப்போ மொபைல்ஸ்ல ஒரு சில மொபைல்ஸ்லாம் அந்த பேரண்டல் லாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ட் டார்கெட்டட் அட்வர்டைசிங் அண்ட் மானிட்டைசிங் ப்ராக்டிசஸ் டிரெக்டட் சில்ட்ரன்ஸ். ஸோ அந்த டார்கெட்டட் அட்வர்டைசிங்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மானிட்டைசிங் ப்ராக்டிஸ் ஆஃப் directed at children's வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இன்டெகிரேட்டட் கேமிங் ரிலேட்டட் பிஹேவியர் கான்சர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்கூல் கவுன்சிலிங் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ ஸ்கூல் கவுன்சிலிங் மூலயமாவும் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம் மூலயமாவும் இன்டெகிரேட்டட் கேம் ரிலேட்டட் பிஹேவியர் கன்சர்ன்ஸை நம்ம கொண்டு வரணும். ஸ்ட்ரென்தன் டிஜிட்டல் லிட்ரஸி அமாங் சில்ட்ரன்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ensures grievance readdressal, transparency, accountability of gaming platform. So, thus, online gaming regulations must move beyond platform regulation towards child-centric digital governance, balancing children's right to recreation and digital participation with the right to health, safety, privacy, and holistic development. See, இந்த கொஷின் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, மொபைல்ஸ் வந்து சைல்டு கடலிங்க ரீப்ளேஸ் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மெயின்ஸ் கொஷின் வந்திருக்கு. இப்போ இது பேரண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல், பேரண்ட்ஸ் விசஸ் மொபைல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது இருந்துச்சு. அதுவே சில்ட்ரன்ஸ் விசஸ் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த வருஷம் இந்த கொஷினை எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ ஃப்ரேம்டு த கொஷின். ஓகே, தேங்க்யூ, கீப் ஃபாலோயிங் UPSC, ஆல் தி பெஸ்ட்.